ஆட்டு தோல் எதுக்கு உப்பு தடவுறோம் தெரியுமா? ஆட்டு தோல்ல நல்லா உப்பை தடவி உங்க முதுகுல ஒட்ட வச்சு ஒரு நாள் ஃபுல்லா வெயில நிக்க வச்சு மறுநாள் தோலை உரிச்சா உங்க தோலும் சேர்ந்து வரும். உப்பு நல்லா சாவிங்கடா. அவங்கிட்ட போன்னு சொல்றாரு. யாருன்னா சொல்றாரு? அவங்கிறது வேற யாரும் இல்லப்பா, அவர் மகனத்தான். இந்த அரண்மனையோட வருங்காலத்து ராஜா, சீம ராஜா. என்னன்னா ராஜா என்னன்னா பழைய சுசிக்கு பைக்ல வராரு, ராணி என்னன்னா விளக்கமா வச்சு பெருகிட்டு இருக்கு. அப்ப உங்க சீமராஜானா சைக்கிள் வருவாரா? யாரா அவன் கேனப்பேமான? அவர் தாண்டா உண்மையான ராஜா. 2 குதிரை கூட்டின சாரட்டு வண்டியில தான் வருவாரு. ஒருத்தன் பேரு அலெக்ஸ், இன்னொருத்தன் பேரு டெலக்ஸ். அது மட்டுமல்ல, கூடவே டைகருங்கிற வேட்டை நாயோட தான் வருவாரு. ஏண்டா சிரிக்கிறா? உட்ரா, ஆம்பளையா இருந்தா உட்ரா. எங்களை கூட்டிட்டு போக ராஜா வந்துட்டாரா? தம்பி, எந்த ராஜா? பாரத ராஜாவா இளையராஜாவா? சிங்கம்பட்டி சீமராஜா. தோலை உரிச்சிருவியா? தோலை உரிக்கிறத கண்டுபிடிச்சதே எங்க அரண்மனைடா. அது தப்புன்னு நாங்களே விட்டுட்டோம், நீங்க அதை அமல்படுத்தலான்னு பாக்குறீங்களா? தோலை உரிச்சு போடுவேன். தோலை டேய், வண்டியில ஏறுங்கடா. டைகர், டேய், நான் யாருன்னு தெரியாம அடிச்சுட்டு போறடா. நீ யாரா வேணா இரு, எவனா வேணா இரு, ஆனா என்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு. ராஜா, இந்த சன்னு டூ மச்சா இருக்குது. கண்ணுக்கு தெர்மாக்குள் போடுற மாதிரி சன்னுக்கு ஒரு சன் பிலிம் போட்டு விட்டுருவோமா? அடுத்த பட்ஜெட்ல போட்டு விட்டுருவோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? யார் வயசு இவ்வளவு கேவலமா இருக்கு? இப்ப யாருக்கு எனக்கு வணக்கம் சொன்னது? எவ்வளவு எடுத்த? 500. நீயும் சின்ன வயசுல இருந்து ட்ரை பண்ற, முடியலையே. ராஜா கும்பிடுற ராஜா, ராஜா கும்பிடுற ராஜா. என்ன கணக்கு, நம்மளை கண்டுக்கிற மாட்டேங்கிறாரு. டே, ராஜாவை பார்த்து குனிஞ்சு கும்பிடு பட்டு அவருக்கு பிடிக்காது. என்ன ராஜா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அதான் பிடிக்கும். ராஜா நல்லா இருக்கீங்களா? போனதுக்கு அப்புறம் போப்புனாக்கு விலைக்க வடக்குன்னு அறுத்து விடுங்க ராஜா. அறுத்துட்டாங்களா? என்னையா, நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அறுத்துட்டீங்க, கட்டும் கட்டிட்டீங்க. அதானே. சாரி ராஜா, 7 மணிக்கு வர சொன்னா 10 மணிக்கு வந்திருக்கீங்க, அதான். ஆனா நீங்க இருக்க வேண்டிய கருது மட்டும் அப்படியே இருக்கு. அங்க பாருங்க, அதை கொஞ்சம் சீக்கிரமா அறுத்துட்டீங்கன்னா அடுத்த வேலைக்கு போயிருவோம். லெஃப்ட் லெஃப்ட் கரெக்டா மார்க்ல இருக்கனா? பக்கா மார்க். ஓகே ஓகே. ரெடி. Facebookல லைக்ஸ் எப்படி? இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங்கே நம்ம தான் ராஜா. ஆசர மரக்காயா. லாபம். டேய் புளு சட்டை ராஜா அவனை பிடிங்க. யோ 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 வாங்க. வாடங்க ராஜா. இவன் நம்ம அரண்மனை நிலத்தை 10 ஏக்கரை 10 வருஷமா குத்தகைக்கு எடுத்திருக்கான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு மட்டும் நெல்லு கூட நம்ம அரண்மனைக்கு வந்ததே இல்லை. என்னன்னு கேளுங்க அவனை. மனுஷுக்குறங்க ராஜா, 10 ஏக்கர்லையும் நெல்லு தான் போட்டேன். 200 மூட்டை நெல் விளைஞ்சது. விளைஞ்ச என்ன பிரயோஜனம்? உழுத கூலி, உரம் போட்ட கூலி, களை எடுத்த கூலி, கருதெடுத்த கூலின்னு சொல்லி 1,20,000 ரூபா கடனாகி போச்சு. அதை கட்டுறதுக்கு தான் விளைஞ்ச நெல்லையெல்லாம் சந்தை கொண்டு போயிட்டு இருக்கேன். ஏயா
கடன் அடைக்க எல்லா நாளையும் வித்துப்பிட்டா சாப்பாட்டுக்கு என்னையா பண்ணுவ? ஏழைக்கு ரேஷன் அரிசி தான். உழுதவனுக்கு உளுத்து போன அரிசி, உட்காந்து சாப்பிட்றவனுக்கு பிரியாணி அரிசியா? நீ உன் சாப்பாட்டுக்கு 10 முட்டை எடுத்து வை. ராஜா ராசா அவ்வளவு நிலையும் போட்டா தான் ராசா கடனை கட்ட முடியும். போட்டு தாக்கிட்டேன். கணக்கு. ராஜா ம். இந்தாடா 15,000 வச்சுக்க. நன்றி ராசா. வெல்கம் வெல்கம். என்னத்த வெள்ளுக்கம் முட்டாள் முட்டாள். ராஜா நீங்க சரியான ஏமாளியா இருக்கீங்க. அந்த விவசாயி கொள்ள லாபம் பாக்குறேன். விவசாயி என்னைக்கியா லாபம் பார்த்துருக்கா? ராஜா ஃபங்க்ஷன் சொன்னாங்க, ஒரு மேலதாள இல்ல, ஒரு கரகாட்ட இல்ல. கணக்கு. நம்ம என்ன கோயில் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம்? இது ஸ்கூல் ஃபங்க்ஷன். டேய், நான் உட்பட யாரும் சைட் அடிக்க கூடாது. வண்டி எடு. அட, நம்ம புளியம்பட்டிக்காரி. ஓ அந்த கத்தி ஊரை கூப்பிட்டாலே இவதானா? அப்பலேதான். அப்ப எந்த டேமன் கன்ஃபார்ம். ஏய் குதிரை, ஏய் குதிரை. என்ன ஏ குதிரை பி குதிரை? அவங்களுக்குலாம் பேர் இருக்கு. ஹி இஸ் அலெக்ஸ், ஹி இஸ் டெலெக்ஸ். பாய்ஸ், டீச்சர் குட் மார்னிங் சொல்லுங்க. என்ன குதிரையை வச்சு கலாய்க்கிறியா? அப்ப கணக்க வச்சு கலாய்க்கிட்டா? முதல்ல வண்டி எடுங்க. எடுக்கிறேன். அப்படியே நீயும் வா, 2 பேரும் சேர்ந்து ரவுண்ட் அடிப்போம். இப்படி ராஜாவின் பார்வை ராணியின் பார்வை. ஏய், இந்த முக்குரு கொட்டுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். வேணா எங்களை கூட்டிட்டு போய் பேசியல் பண்ணி வரியா? டேய் அல்லக்கை. என்ன கணக்கு? இப்ப பாருங்க பர்ஃபார்மன்ஸ். எதாடா வர கத்தியாடா துப்பாக்கியாடா யாராடா இவன் நீ ஓட்றான். குத்தி கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்குள்ள போயிரேன். ஏன் 3 பொண்டாட்டி நீங்க பாத்துக்கங்க. என்னவா? அந்த 3 டெலெக்ஸே பார்க்க மாட்டான், என்னையே பார்க்க சொல்ற? என்ன ராஜா வந்த இடத்துல கலாய்க்கிறீங்க? நான் உன்னை வந்ததுல இருந்தே கலாச்சிட்டு தானே இருக்கேன். ஐயோ இது தெரியாம போச்சு. அப்புறம் தங்கச்சிங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? இந்த பார், இப்ப நீ வண்டி எடுக்கல, நான் உன்னை நல்லா கேட்டுருவேன். நான் நல்லா கொடுத்துருவேன். ஏய் 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 ஏய், என்ன இந்த மேஜிக் மேன் காஸ்டியூம் போட்டு ரொம்ப தான் பேசுற? மரியாதையா கிளம்பு. கிளம்ப முடியாது. என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? ஏய், யார பார்த்து டீ போட்டு பேசுற? அப்ப காப்பி போட்டு பேச சொல்லவா? வாவுடா. இருங்கடா உங்களை வச்சுக்கிறேன். ஏற்கனவே எனக்கு 3 இருக்கு, இதுல நீ வேற யாக்க. வேணா ராஜாவை வச்சுக்க. நான் நல்லா வச்சுக்கிறேன். ராஜா நீ ஓவரா பேசும்போதே தெரியும் நீ வாங்க போறேன்னு. இந்த பார், இது சீஃப் கெஸ்ட் கார் நிறுத்துற இடம். நான் போயிட்டு வரதுக்குள்ள இந்த வண்டியை எடுக்கல. ஹலோ, நாங்க யார் தெரியுமா? ஆமா, இவர் பேரு சீமராஜா வந்துட்டார். ராஜா உங்களை நீங்க பில்டப் பண்ணிட்டா அப்புறம் நான் அதுக்கு இருக்கேன். கண்ணாடியை போடுங்க, ஸ்டைல திரும்பி நில்லுங்க, விட்டத்தை பாருங்க. இப்ப பாருங்க எங்க ஐயா யாரு போயிட்டாலே. என்னாச்சு? போய் 5 நிமிஷம் ஆச்சு. ராஜா உன்னை கொன்றுவீங்க. கிளம்பு. ராஜா ராஜா அவன். நில்லுங்க. எங்க புறப்பட்டுட்டீங்க? என்னையா ஸ்கூல் நடத்துறீங்க? நாங்க பக்கத்து ஸ்கூலா? நாங்க பக்கத்து சீஃப் கெஸ்டா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? ஐயோ யார் ராஜா உங்களை அசிங்கப்படுத்துறது? டா, வாயில விசில வச்சு சுத்துதுல அந்த புள்ள தான். ஓ அந்த பிடி டீச்சரா? பிடி டீச்சரோ ஊட்டி டீச்சரோ அதெல்லாம் முக்கியம் இல்ல. வந்தோம், இன்சல்ட் பண்றீங்க, நாங்க கிளம்புறோம். அவங்களுக்காக நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் அந்த பிள்ளை கேட்காதாமா? கேட்க வைக்கிறேன். பிராமிஸ். நான் ஹெட் மாஸ்டர். அதனால தான் பண்ண சொல்றேன். பிராமிஸ். என்ன கணக்கு? விசில கை தட்டல அனல் பறக்குது. அது நம்ம நடந்து வந்தாலே நடக்கிறதானே. கிளாப்ஸ் நமக்கு இல்லையா? நல்லா 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 பண்ணணும். பாரு பாரு நல்லா பாரு பாப்பா வித்தை காட்டுது பாரு. அடியே பாரு. கணக்கு. ராஜா நம்ம அரண்மனைக்கு வதா மகாராணி சும்மா சாமுத்திரிகா லட்சணத்துல சலிச்செடுத்த சுகர்ல எப்படி ஓப்பனா சொல்லணும்னா சுபோபு. சாரி கேளு. எதுக்கு எதுக்கு சார்? சார்? நீங்க தானே சாரி கேட்க சொன்னீங்க. ஆமா, நான் தான் சாரி கேட்கணும்னு. ஆக்சுவலி ஐ எம் வெரி சாரிங்க. நீங்க கல்லெடுத்து எறியும் போது தேவையில்லாம கணக்கு கல்லு மேல விழுந்துட்டான். ஹோப் கல் இஸ் ஆல் ரைட். அட கல் நெஞ்ச ராஜாவே. கணக்கு, ஐ ஹவ் fallen in love. யார் சார் இவங்க? திட்டம் வாங்கிட்டு சாரியும் கேக்குறாங்க. இவர்தாம நம்ம சீஃப் கெஸ்ட் சீம ராஜா. போலாமா? போயம்மா ஸ்டேஜுக்கு. ஆமா, எப்பவுமே ஜாயின் பண்ணி விடுறதே உன் வேலையா? அத ஒன்ன வச்சுதான் ஏன் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வா கூப்பிடுறாங்க. நமது பள்ளியின் அழைப்பை ஏற்று
இருக்கீங்களா? சூப்பர். எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த சாப்பிடு. சந்தோஷம். வாழ்ந்த வயது இருந்தும் வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம். ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும்? ராஜா பேசுறவனை ஏன் பாக்குறீங்க? அந்த பிள்ளைய பார்க்கலாம்ல. ஆல்ரெடி அங்கதான் இருக்கீங்களா? கண்டினியூ கண்டினியூ. வர்றேன். கலா டீச்சர். கணக்கு ஆபரேஷன் ஸ்டார்ட்ஸ். உத்தரவு ராஜா. நல்ல குடிமா மைக்க தின்றாத போ. பார்வையாளர்களுக்கு இடைஞ்சலாக இருப்பதால் கலா டீச்சர் அவர்களை எழுந்து பின்வரிசையில் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பலமா உம்பக்கா அடிக்குது. ஆமா, நானும் கேட்கல, நீங்களும் சொல்லல. இது என்ன ஃபங்க்ஷனு? ஐயோ சாரி ராஜா, இது பள்ளி ஆண்டு விழா. ஆசிரியர் ஒருத்தரை செலக்ட் பண்ணி நல்லாசிரியர் விருது கொடுக்குறோம். யார் அந்த நல்லாசிரியர்? சார். யோ, உன்னதையா கேக்குறேன், யார் அந்த நல்லாசிரியர்? அந்த முதோரோல 3வது ஆளா அம்சமா இருக்காளே, அமுதா டீச்சர் தான் நல்லாசிரியர். யோ, அவங்களுக்குலாம் நல்லாசிரியர் தர முடியாதியா? ஏன்? நான் வேற ஆளை செலக்ட் பண்ணிட்டேன். யார? அந்த 4வது ரோல 3வதா உட்கார்ந்துருக்காங்கல்ல, யாரா இருக்கும்? அவங்க தான். ஐய, அது பிடி டீச்சரு. ஐயவா அச்சண்ணா, அந்த கூட்டத்தை பாரியா, அந்த கூட்டத்திலே நல்லா இருக்கிறது அவங்க மட்டும்தான். அப்ப அவங்க தானே நல்லாசிரியர். ஆனா நான் அமுதாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நான் செல்வி டீச்சர்ட்ட மனசையே கொடுத்துட்டேன். ஐயோ, இவனுக்கு பொண்ணுங்க வீக்னஸ் உள்ளவங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த விழாக்கு கூப்பிட்டுருக்கே மாட்டேன். சீமராஜா அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். ராஜா உங்கள்கிட்ட கூப்பிடுறாங்க, போங்க. ப்ளீஸ் வாங்க சார். சைட் அடிச்சதுனால மறந்துட்டேன். எனக்கு மேடை பேச்சென்றாலே அலர்ஜி. அதையும் மீறி நான் பேச வந்திருக்கிறேன் என்றால் அது என்னுடைய வளர்ச்சி. நல்லாசிரியர் என்றால் யார்? காலை 8 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்து பிரேயர் அட்டெண்ட் பண்ணி 8:30 மணிக்கு கிளாஸ் எடுத்து ஹோம்வொர்க் கொடுத்து டெஸ்ட் வைத்து நல்லா இருக்க பசங்களை தூங்க வைத்து அவர்களும் தூங்கி 100க்கு 100 மார்க் வாங்க வைக்க கொட்டி கொட்டி படிக்க வைப்பவர் மட்டுமா நல்லாசிரியர்? அல்ல, அதுவும் புறமும் அழகாக, பார்ப்பவர் கண்கள் குளிராக, கன்ஃபார்மா உனக்கு தான். கலையோடு சேர்த்து கல்வியையும் கலந்து கொடுப்பவர் தான் நல்லாசிரியர். அந்த வகையிலே நமது தலைமை ஆசிரியரின் பரிந்துரைப்படி அவங்க தானே சார் இந்த விருதை வாங்க சிலம்பு செல்வி சுதந்திர செல்வி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ராஜா ஒரு நிமிஷம். ராஜா ஒரு நிமிஷம். சிலேபி எடுத்துக்கிறோம். சிலேபி. சிலேபினா என்ன? சிலேபி. அவரு செல்ஃபியை தாங்க சிலேபின்றாரு. கப்பு கவுந்துருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, மதிக்க மாட்டேங்கிறா. சண்டை பிரியர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் மல்யுத்த போட்டி இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. நடைபெறவிருக்கும் மல்யுத்த போட்டியை தொகுத்து வழங்க வருகை தந்திருக்கும் டிவி புகழ் அறந்தாங்கி நிஷா அவர்களையும் பழனி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ராஜா ராணி அம்மா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யார் இந்த இறந்த பழ வைக்குமே அந்த ராணி அம்மா? நம்ம ராஜாவோட ராணி. ஹாய், வாங்க. ஆல் தி பெஸ்ட். என்னங்க
இப்ப என் மேல நம்பிக்கை வந்துச்சா? கூடிய சீக்கிரம் வந்துடும். எப்போ? எனக்கு நடக்கிற போட்டியில நீங்க தோக்கணும். புரியல. போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு தான் சந்தைன்னு கேள்விப்பட்டேன். என் ஊருக்காகவும் எனக்காகவும் போட்டியை விட்டு கொடுத்தீங்கன்னா நான் உங்களை நம்புறேன். அமைதி அமைதி அமைதி. நம்ம சிங்கம்பட்டி சூப்பர் கிங்ஸ் புளியம்பட்டியை புரட்டி போட அவங்க வெளியூர்காரங்களை இறக்கியிருக்காங்கயா. நானும் பார்த்தேன். அவங்களும் பல்கா தான் இருக்காங்க. அடி விழுத்தான் செய்யும். எவ்வளவு அடி விழுந்தாலும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கணுமே தவிர வலிக்குதுன்ற எண்ணம் மட்டும் வரவே கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். முதல் ரவுண்டாக வாயா வாயா சிங்கம்பட்டி வாயா. சண்டைக்கு ஆள் போனா சர்க்கஸ்க்கு ஆள் கொடுத்துருக்காங்க. அங்க பாரு புளியம்பட்டி கிம்பாடி. அப்ப நாங்க யாரு? மீன்பாடி. சுமாரா நெட்பாடி. சரி அடி. கத்துக்கிட்ட மொத்த வித்தை எங்கால மூக்கல இருக்குடா பாரு. சிங்கம்பட்டியா கொக்கா. புளியம்பட்டி வீட்டி சிங்கம்பட்டி சிங்கக்குட்டி முதல் வெற்றியை ருசித்து விட்டது. டைனோசர் நினைச்சு மலைச்சு பார்க்காத. அது ஒரு சாதாரண தர்பூசணி. கால்ல போட்டு நசக்கடா. புடிங்க புடிங்க புடிங்கப்பா. நிஷா பாத்தியா அடிக்காம ஜெயிச்சிட்டான். அதோ புளியம்பட்டி. எதிராளிக்கு ஈக்குவலாக மாறிச்சு புளியம்பட்டி. வா. ஒலிம்பிக்கில் நடந்த மல்யுத்த போட்டியில் கலந்து கொண்டு தங்கப் பதக்கம் வென்ற சிங்கம்பட்டி ப்ரூஸ்லி கணக்கு என்ற ஆண்டிச்சாமி களமிறங்குகிறார். முன்னாடி பெறல வந்து நிக்குது. ஏய், என்னங்கடா நக்கலா? கணக்குன்னா யாரும் நினைச்சீங்க? அக்கல்ல வெத்தலை பட்டியை வச்சுக்கிட்டு மண்டையில கொண்டைய போட்டு புளிச்சு புளிச்சு நிச்சயத்துக்கு போனேன். அந்த மாதிரி கணக்கு நினைச்சீங்களாடா? என் கணக்கு 6 பேக் வச்ச சிங்கண்டா. ரொம்ப டைம் எடுத்துக்காத. இந்த தர்பூசை ஸ்லைஸ் பண்ணிருக்கேன். கமான் கணக்கு. எழுந்திரி கணக்கு எழுந்திரி. எழுந்திரி கணக்கு எழுந்திரி. ஏய், அங்க என்ன? 6 பேக் 2 நாள் சாப்பிடல. காது வேற கேட்கல. குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. 6 பேக்கும் மொகர கட்டியும் உன்னைய போய் பில்டப் பண்ண பாரு. சிங்கமாய் வரும். அடுத்து நீதான் போ.
ஒன்றும் இல்லை சார், போட்டி காமெடியாக சார் போயிட்டு இருக்கு. அடுத்தடியா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், எல்லாம் ஸ்மூவாக போயிட்டு இருக்கு சார். நான் பார்த்துக்கிறேன் சார், நான் பார்த்துக்கிறேன். சூப்பர். ஐயோ, அடுத்து எவனும் இல்லையா? என்னங்கடா டேய், அடுத்து எவனும் இல்லையா? ஆ? போட்டியில ஜெயிக்கிறவங்க தான் சந்தைன்னு கேள்விப்பட்டேன். என் ஊருக்காகவும் எனக்காகவும் போட்டியை விட்டு கொடுத்தீங்கன்னா நான் உங்களை நம்புறேன். ஏய், வாடி போலாம். சிங்கம்பட்டிக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, புளியம்பட்டியையும் சேரும். இந்த சந்தையில 1ஆம் நம்பர்ல இருந்து 75ஆம் நம்பர் வரைக்கும் சிங்கம்பட்டிக்காரங்களும், 76ஆம் நம்பர்ல இருந்து 150ஆம் நம்பர் வரைக்கும் புளியம்பட்டிக்காரங்களும் கடை போட்டுக்கலாம். இந்த சந்தையில புளியம்பட்டிக்காரங்களுக்கு இடம் உண்டு. எனக்காக விட்டு கொடுக்கணும்னு தோணல, ஆனா இப்பதான் உன்னை நம்புறேன். எனக்காக விட்டு கொடுத்திருந்தா கண்டிப்பா உன்னை நம்பிருக்க மாட்டேன்.
ஊருக்காக உண்மையா இருந்தேன் பாத்தியா? இப்ப நான் உன்னை நம்புறேன். உன் மேல நம்பிக்கை வந்துடுச்சு. நம்பிக்கை வந்துருச்சுன்னா என்னங்க அர்த்தம்? அதுல 1000 அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு 4 அர்த்தம் சொல்லலாமே. பிரியம் சொல்லலாம், ஆ, இஷ்டம் சொல்லலாம், ஆ, பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆ. ம்லாம் சொல்றீங்க, ஆனா நான் எதிர்பார்க்கறத சொல்ல மாட்டீங்களேங்க. எனிவேஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். என் பொண்ணு இவன் நேரில கூட உன்னால நெருங்க முடியாது. ஏய், வாடி. கை கொடு. ஏய், வாடி. ஒரு மகளை அவர் கூட்டிட்டு போகும்போது நம்ம என்னப்பா பண்ண முடியும்?